வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். பிள்ளைங்களை வகுப்பறையில் எப்படி இனிமையாக பழகுவதற்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்வாங்க? நல்லா படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல வேலை செய்யணும், ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொன்னால் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒர்க் ஹார்டுன்றதை லிட்ரலாக நம்ம பொருள் எடுக்க முடியாது. என்ன பண்ணணும்? கடின உழைப்பு போடணும் தான். கடின உழைப்பு என்றது என்ன? ஃபிசிக்கல் ஒர்க்குக்காக கடின உழைப்பு இல்லை. ஆனால் சில சமயத்தில் சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் புரியாது போகும். சில பசங்களுக்கு நம்பர் ஒர்க் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பர் ஒர்க் அப்படின்னு சொன்னாலே நம்பர் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற பீரியடு, அப்புறம் லாஜிக்கல் சீக்வன்ஸில் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி அதுபோல் புரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட்லாம் இருந்தால் அவங்க அந்த பீரியட்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதெல்லாம் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டப்பட்டு படிக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிராஸ்பிங் லெவல் இட் ரிக்வயர்ஸ் மோர். அதாவது ஜஸ்ட் லைக் தட் சொல்லி கொடுத்த உடனே புரியல, அதுக்காக மீண்டும் மீண்டும் அதை என்ன பண்ணணும்? அந்த பாடங்களை படித்து பார்த்து சொல்லி கொடுத்து எங்கே புரியலன்றதை எடுத்து சொல்லி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால தான் அங்கே என்ன செய்கிறாங்க? கஷ்டப்பட்டு படிக்கணும், யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒர்க் ஹார்டுன்றது சொல்லும்பொழுது அது யாருக்கோ ஒரு குழந்தைக்கோ, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ புரியல. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அந்த வகுப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு புரியல. அதுக்காக என்ன சொல்லித்தராங்க ஆசிரியர்? ஒர்க் ஹார்ட், ட்ரை டு லேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ஒர்க் ஹார்டுன்றது பலமாக இல்லை. அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்குக்காக ஹார்டு ஒர்க்குன்னு சொல்லித்தரல. அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்க? யூ ஒர்க் ஸ்மார்ட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சிடணும். அப்புறம் தான் நம்ம ஸ்மார்ட்டாக வேலை செய்ய முடியும். அப்போ ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும்னு சொன்னால் நல்லபடியாக படிக்கிறது புரியணும். 2-3 விஷயம் இன்டர்லிங்க்டு. அதெல்லாம் இன்டர்லிங்க்டு கூட இல்லை. அந்த வென் டயக்ராம் போடும்போது போட்டு தருவாங்க. ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளேயே இன்னொரு இடம், அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ அந்த ட்ரையாங்கிளை எடுத்து விட்டா பாக்கி இருக்கிற இடம் என்ன கிடைக்கும்? இல்லைன்னா அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சர்க்கிளோட கூட என்ன ஸ்கொயர் இருக்கும், அதனோட ஏரியா என்ன கிடைக்கும் அப்படிலாம் கேட்டு தருவாங்க. அது என்ன பண்ணணும்? அதே டயக்ராம் நம்ம போட்டு பார்த்து அதில் அந்த இடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அதனோட ஏரியா ஸ்கொயர் மீட்டர்லேயோ ஸ்கொயர் சென்டிமீட்டர்லேயோ கண்டுபிடிச்சிட்டு ஒன்று ஒன்றா கழிச்சு சொல்லி தருவாங்க. அது இட் இஸ் அ டஃப் டு ஃபாலோ தட், பட் ஒன்ஸ் வி ஹவ் கிராஸ்ப்ட் இட், அது என்ன வரும்? ஈஸியாக வந்துடும். ஒரு என்ன தெரியுமா? எல்லா பசங்களும் சொல்லி கொடுத்தோடனே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு ஈஸியஸ்ட்டு, நான் இது இப்போ ஊதி தள்ளிடுவேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஏன்னா புரிஞ்சிட்டது, அதனால ஈஸியாக போட முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அவங்க ஒர்க் ஹார்ட்னு சொல்கிறது நம்ம அது லிட்ரலாக எடுக்கக்கூடாது. யூ ஷுட் லேர்ன் அண்ட் கிராஸ்ப் இட், தென் டூ த ஒர்க். அதனால் என்ன? கிராஸ்ப் இட் புரிஞ்சுக்கிட்ட உடனே அது எப்படி ஆகும்னா யூ கேன் ஒர்க் ஸ்மார்ட்டர். அதனால தான் இப்போ ஸ்மார்ட்டராக இருக்கணும், நல்லபடியாக வேலை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு லேர்ன் த திங்ஸ் என்ன ஹாப்பிலி. முதல்ல நம்மளுக்கு இது பிடிக்கும், நம்மளால் நல்லா கணக்கு போட முடியும், நம்ம நல்லா சிறப்பாக செய்வோம்ன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துட்ட பிறகு ஈவன் தோ த பர்டிகுலர் சம் இஸ் பிட் என்ன டஃப்பாக இருந்தாலும் அதை தொடர்ந்து இனிமையாக கணக்கு போட முடியும். எனக்கு இனிமையாக இந்த பேட்டர்ன் ஆஃப் சம்ஸ் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் வேலை செய்யும்பொழுது அந்த கணக்கு எப்படி வரும்? ஈஸியாக வரும். அப்படி நம்ம வேலை செய்யும்போது யூ ஆர் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டர். எல்லாருமே என்ன பண்ண வேண்டாம்? ஹார்டு ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அது ஹார்ட் ஒர்க் நாட் பை ஃபிசிக்கல். யூ ஆர் ஒர்க்கிங் ஜாய்ஃபுல்லி. யூ மேக் த திங்ஸ் ஜாய்ஃபுல்லி. அப்போது ஜாய்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் ஹாப்பியாக, அதாவது நம்மளோட மனசில் இனிமையான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொண்டா இந்த பாடம் வராது, அந்த பாடம் பிடிக்காது, அதில் எனக்கு மார்க்கே வராது அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம்? அந்த நேகிங் நச்சரிக்கிற மாதிரி ஒரு பேச்சு, அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பண்ணவே வேண்டாம். எல்லா பாடங்களும் எல்லாருக்குமே நல்லா தான் வரும். ஆனால் என்ன செய்யணும்? அதில் ஒரு இனிமையான உணர்வுகளை வளர்த்து கொண்டு வேண்டும். படிப்போடு என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. படிப்பு என்ன செய்யணும்? தொடர்ந்து அந்த பாடங்களை படித்து கொண்டு வந்தால் இது நம்மளுக்கு நல்லா வரும் அப்படின்னு தோணும். அப்போ நல்லா வரும்னு தோணிட்டு அந்த மனப்பான்மையில் படிக்கும்பொழுது ஈஸியாக நம்மளால் விஷயங்களை கிராஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், மனம் இனிமையாக இருக்கும் பொழுது அதில் நம்மளோட மூளையும் அதில் எல்லாவற்றையும் சிறப்பாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இனிமையான எண்ண ஓட்டங்கள், பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படி வளர்த்துக்கும் பொழுது நம்ம ரொம்ப என்ன பண்ண வேண்டாம்? எளிமையாகவே பாடங்களை கற்றுட முடியும். சிரமப்பட்டு தட் இஸ் ஒர்க் ஹார்ட்னு சொல்கிறோமே, அந்த ஹார்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றதே இல்லாமல் எளிமையாக வேலை செய்யலாம், ஸ்மார்ட்டாக வேலை செய்யலாம்.
ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட், பட் யூ ஹேவ் டு ஒர்க் ஸ்மார்ட்டர். ஸ்மார்ட்டராக ஒர்க் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல சொல்லித்தரக்கூடிய பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மனம் இனிமையாகவும் லேசாகவும் என்ன ஜாய்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுறோமே, இனிமையாகவும் லேசாகவும் இருக்கணும், எல்லா பாடங்களும் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேணும். ஸோ இதனால் ஒர்க் ஹார்டுன்றதை காட்டிலும் ஒர்க் ஸ்மார்ட்டர் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.